தமிழகத்தின் பொருளாதாரத்தை 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் தாவேக அரசு பொறுப்பேற்று முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கு. அதாவது வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஒட்டுமொத்தமாக 97 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம் கார்டில். இந்த மாநாட்டின் மூலமாக மட்டும் 67,452 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இங்கே ஒட்டுமொத்தமாக அப்படின்னு நான் போட்டிருக்கிறது 1,02,514 கோடி ரூபாய் முதலீடு நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு தாவேக அரசு கிளைம் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா தாவேக ஆட்சி அமைத்த நாள்ல இருந்து தற்போது வரைக்கும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு, எவ்வளவு தொகையில கையெழுத்தாகியிருக்கு அப்படிங்கறதா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 1,02,514 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம்னு தாவேக அரசு கிளைம் பண்றாங்க. இதன் மூலமாக வேலைவாய்ப்பு 1,21,788 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தாவேக அரசு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்ததாக எந்தெந்த நிறுவனத்தில் எவ்வளவு முதலீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் அதிகபட்சமாக லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர்ல தான் முதலீடு கிடைச்சிருக்கு. 10,000 கோடி ரூபாய் அளவில் அங்கே முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆவிட் குரூப் 7,000 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. ஜேகே டயர்ல 5,143 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. டைம்லர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 4,000 கோடி ரூபாய், செயின் கோவை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2,000 கோடி ரூபாய், ஹிந்துஜா குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2,500 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. YKK இந்த நிறுவனத்தில் 1,651 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. நான் மொத்தமாக 97 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே நான் சில முக்கிய நிறுவனங்களை மட்டும் கோட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதுல எந்தெந்த நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு நிறுவனங்களோட எண்ணிக்கை மட்டுமே 16 வெளிநாட்டு நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதுல தான் நம்ம எவ்வளோ MOU சைன் ஆகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 22,268 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வேலை வாய்ப்பு 38,357 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லயே முக்கியமான நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே நான் கோட் பண்ணியிருக்கேன். அதில் முதல்ல ஆவிட் குரூப், ஏன்னா அதிக அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு 7,000 கோடி ரூபாய் அளவில். இது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிறுவனம். அடுத்ததாக செயின் கோவை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரான்ஸ் நாட்டை சார்ந்தது. அதன் மூலமாக நமக்கு 2,000 கோடி ரூபாய் அளவில் முதலீடு கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக YKK ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் 1,651 கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. சூப்பர் மைக்ரோ நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்தது. அதில் 477 கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. ஜெர்மனியை சேர்ந்த பட்சர் டெக்னாலஜிஸ் அதன் மூலமாக 300 கோடி ரூபாய் அளவிலான முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே முக்கிய நிறுவனங்களை பட்டியலிட்டிருக்கேன். சரி, எந்தெந்த துறைகளில் எவ்வளவு முதலீடு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதிகபட்சமாக டேட்டா சென்டர்ல தான் முதலீட்டு தொகை அதிகமாக இருக்கு. 26,417 கோடி ரூபாய். ஆட்டோமேட்டிவ் துறையை பொறுத்த வரைக்கும் அங்க 17,073 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 15,787 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அங்க மற்றவை அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதாவது எலக்ட்ரானிக்ஸ், லைஃப் சயின்ஸ், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் உள்ளிட்ட இந்த மாதிரியான மற்ற துறைகளை பொறுத்த வரைக்கும் 8,175 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இங்கே விரிவாக்கம் செய்யப்பட்ட முதலீடு அப்படின்னு நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். அதாவது இப்போ திருச்சியில் ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் அங்கே செயல்பட்டு இருக்கும். அதனுடைய மற்றொரு முதலீடாக வேற ஒரு மாவட்டத்தில் பண்ணுவாங்க. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் திரும்ப தூத்துக்குடியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் விரிவாக்கப்பட்ட முதலீடு அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ ஹிந்துஜா குரூப்பை பொறுத்த வரைக்கும் 7,500 கோடி ரூபாய் முதலீடு அப்படிங்கிறது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திமுக அந்த காலத்திலேயே இது சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களாலேயே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அடுத்ததா ஜேகே டயர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2,600 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருந்துச்சு தமிழ்நாட்டில். அதை தான் இப்போ தாவேக ஆட்சியில் விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோத்தாரி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 6,000 கோடி ரூபாய் முதலீடு அப்படிங்கிறது பிப்ரவரி 2025ஆம் ஆண்டிலேயே அறிவிக்கப்பட்டது. அதுதான் இப்ப தாவேக ஆட்சியில விரிவாக்கம் பண்றாங்க. அடுத்ததாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் 100 நாள்ல ஈர்த்த முதலீடுகள் திமுகவும் தாவேகாவும் எவ்வளவு அப்படிங்கறத இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம்.
திமுகவை பொறுத்த வரைக்கும் 35 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. இதன் மூலமாக முதலீடு 17,141 கோடி ரூபாய். இது கோவிட் காலமோ அப்படிங்கறத நம்ம குறிப்பிடணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் MOU மொத்தமா 97 கையெழுத்தாகி இருக்கு. இதன் மூலமாக கிடைச்ச ஒட்டுமொத்த முதலீடு, அதாவது தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கிற முதலீடு தான் 1,02,514 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டு தொகை. இந்த மாநாட்டின் மூலமாக மட்டும் 67,452 கோடி ரூபாய், 34,972 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த கால ஆட்சியிலேயே நிறுவனங்கள் நாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வரோம், இங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், இவ்வளவு தொகையில நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பேசி வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்த ஒரு அமௌண்ட் தான் 34,972 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்கும். தமிழகத்தை அதிகமாக அதாவது நீண்ட காலமாக ஆண்ட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும். அவங்க எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 இருந்து 2025 வரைக்கும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. இதன் மூலமாக 10,62,752 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வேலை வாய்ப்பு 32 லட்சத்திற்கும் மேல உறுதி செஞ்சிருக்கிறாங்க திமுக அரசு. இதுல ஒட்டுமொத்தமாக 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆயிருச்சு, அது இன்வெஸ்ட்மெண்டாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் TRB ராஜா கிளைம் பண்றாரு. இதுவே அதிமுகவோட ஆட்சி காலத்துல பார்க்கிறோம். 2016 இருந்து 2021 வரைக்கும் அப்போதான் ஜிம் மீட் நடந்தது, ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. 2019 நடந்துச்சு. அதன் மூலமாக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்துச்சு. இதன் மூலமாக முதலீடு 3,431 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுச்சு. அதனை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி K. பழனிசாமி வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக முதலீடுகளை ஈர்த்திருந்தார். அதன் மூலமாக கிடைத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 27. இதன் மூலமாக 5,087 கோடி ரூபாய் அளவிலான முதலீடு கிடைச்சதா அதிமுக சொல்றாங்க. இந்த மாதிரி 1,00,000 கோடிக்கும் மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டாலும் கூட அது ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்டாக, அதாவது ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்டாக மாறுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.